வணக்கம். இது தமிழ் சேட்டை ஆன்லைன். ரெமோ படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் விமர்சனம். ரெமோ இந்த படம் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். அதில் என்ன விஷயம்னா, அதில் சிவகார்த்திகேயன் ஒரு பொம்பளை வேஷத்தில் நடிச்சிருக்காரு. இதுதான் அதுக்கான மெயின் ரீசன். அப்புறமா கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே வந்த படத்தில் அவரோட பேராக நடித்து ரொம்ப ஹிட்டான அந்த காரணத்தினாலே இந்த படத்தை அதிகமான எதிர்பார்ப்பு. இந்த படத்தோட பண்ணியிருக்க அந்த டீம் ஒரு மிகப்பெரிய டீம். அதனாலேயும் இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரில் இவர் ஒரு படத்துக்கு வாய்ப்பு கேட்டு இல்லைனா வாய்ப்பு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு படம் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கபாலி பட போஸ்டரை பார்த்துட்டு இதே இடத்துல என்னோடய போஸ்டர் வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே போகும்போது திடீர்னு கே.எஸ். ரவிக்குமாரை காட்டுறாங்க அந்த ட்ரெய்லரில். கே.எஸ். ரவிக்குமாரை காட்டும்போது கொஞ்சம் கூட உற்சாகம் வருது. காரணம் என்னென்னா, கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய படங்கள் தோல்வி பெற்றிருக்கு. ஆனால் நடித்த படங்கள் பெரும்பாலும் மிகவும் நல்ல படங்களாக தான் இருந்திருக்கு. அந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். படம் வெற்றி பெறுவதற்கு இதுவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு அஸ் எ டேரக்டர் அவருக்கு இன்னொரு டேரக்டரோட கதையில் நடிக்கும்போது அவருக்கே தெரியும் இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா இந்த கதையோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற நேச்சர்லாம் தெரிஞ்சு தான் அவர் கண்டிப்பாக இதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பார். ஸோ நம்ம ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் படம் நல்லா தான் வந்திருக்கோன்னு. ஆனால் ட்ரெயிலில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அந்த படத்தில் அவர் அந்த நர்ஸு பொண்ணாக நடிக்கிறாரு. ஆனால் அந்த ரியல்லி கீர்த்தி சுரேஷ் ஒரு டாக்டர் மாதிரி தெரியுது. கையில் டெலஸ்கோப்லாம் வச்சுருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் இவர் நடித்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது தலையெல்லாம் கலைச்சி போட்டு நிற்கும்போது கீர்த்தி சுரேஷ் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுறதுக்காக படத்தில் நடித்து கொண்டிருந்த அதே கேரக்டரை இவர் நிஜ வாழ்க்கையிலேயே போட ட்ரை பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதுலேருந்து காமெடி நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே.எஸ். ரவிக்குமாரே அந்த காட்சியில் வரும்போதே சொல்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு ஒரு அவ்வை சண்முகி மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த 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 டீம் நல்ல டீமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த படத்தை நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த ட்ரெயிலர் நினைக்க வைக்குது. எங்கள் நிகழ்ச்சி பிடித்திருந்தாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.